தமிழ் சினிமாவோட இரு துருவங்கள் அப்படின்னா அது தல அஜித் சார் மற்றும் தளபதி விஜய் சார் தான். இவங்களோட படங்கள் ஏதாச்சும் ரிலீஸ் ஆனாலே உலகம் முழுக்க இருக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்கு. இந்த நிலையில தளபதி விஜய் டாப்ல இருக்காரு, ஆனா அஜித் இருக்காரா இல்லையானே தெரியல அப்படின்னு பிரபல நடிகை ஓப்பனா பேசியிருக்கிறது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் அரவிந்த் சாமிக்கு ஜோடியா என் சுவாச காற்று அப்படின்ற படம் மூலம் அறிமுகமானவங்க தான் நடிகை இஷா கோபிகர். 18 வருடத்துக்கு அப்புறம் இப்போ சிவகார்த்திகேயன் படத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க நடிகை இஷா கோபிகர். இவங்க ரீசெண்டா பேட்டி ஒன்று கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவகார்த்திகேயனை பார்க்கும் போதெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நினைவுக்கு வராரு, சிவகார்த்திகேயனோட மேனரிசம் அருமையா இருக்கு அப்படின்னு சிவகார்த்திகேயனை புகழ்ந்து பேசியிருக்காங்க நடிகை இஷா கோபிகர். அடுத்ததா தல அஜித் சார் மற்றும் தளபதி விஜய் சார் குறித்த கேள்விக்கு நடிகை இஷா கோபிகர் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ தளபதி விஜய் டாப்ல இருக்காரு, ஆனா அஜித் சினிமாவுல இருக்காரா இல்லையானே தெரியல அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் சார புகழ்ந்தும் தல அஜித் சார தாக்கியும் பேசியிருக்காங்க நடிகை இஷா கோபிகர். நடிகை இஷா கோபிகர் இப்படி சொன்னதை பார்த்து தல ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ செம்ம கடுப்புல இருக்காங்க. மேலும் சில தல ரசிகர்கள் வந்துட்டு நடிகை இஷா கோபிகருக்கு சரியான பதிலடி கொடுக்கிற விதமா அவங்களோட கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அஜித் குறித்து நடிகை இஷா கோபிகர் சொன்னது சரியா இல்ல தப்பா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.